தொடர்வது விரிவான உள்நாட்டு செய்திகள். 23 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 4 தினங்களே உள்ள நிலையில் அனைத்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊர்வலம் நடத்துதல், துண்டு பிரசுரம் விநியோகித்தல், வானொலி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்தல், வேட்பாளர்கள் வீடு வீடாக செல்லுதல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நாளை புதன்கிழமை நள்ளிரவுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும். அத்துடன் கையடக்க தொலைபேசியினூடாக குறுந்தகவல்கள் மூலம் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதனையும் நாளை நள்ளிரவுடன் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் சட்ட விதிகளை மீறி நாளை நள்ளிரவுக்கு பின்னரும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். நெதர்லாந்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீதான விசாரணைகளை தொடர்ந்தும் தற்போதுள்ள நீதிபதிகளே நடத்துவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நீதிபதிகளை அகற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு நிதி உதவி அளித்த குற்றச்சாட்டில் இலங்கையர்கள் 5 மீது நெதர்லாந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள் அரசு தரப்புக்கு சார்பாக செயற்படுவதாகவும் அவர்களை மாற்றும்படியும் சந்தேக நபர்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கோரிக்கை முன்வைத்திருந்தார். எனினும் குறித்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த 5 சந்தேக நபர்கள் தொடர்பிலான வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தபோது விசாரணைகளை அரை மணித்தியாலத்துக்கு நீடிக்குமாறு சட்டத்தரணி விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதேவேளை நீதிபதிகளின் நடவடிக்கைகளுக்கு சட்டத்தரணி தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். கண்டிக்கு மாத்திரமல்ல, நுவரெலியாவுக்கும் விமான நிலையம் ஒன்றை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உறுதியளித்துள்ளார். இது கனவு இல்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தால் சில பகுதிகளில் ஐஸ் மழை பெய்யக்கூடும் என காலநிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் நாட்டின் சில பகுதிகளில் ஐஸ் மழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை செம்பலாண்டுவ பகுதியில் நேற்று மாலை ஐஸ் மழை பெய்துள்ளது. 15 நிமிடங்கள் ஐஸ் மழை பெய்ததாகவும் அதன் போது நிலத்தை நோக்கி ஐஸ் கட்டிகள் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாராங்கனே தம்பாடி கடற்கரையில் இன்று காலை 11 மணியளவில் ஆண் ஒருவரின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. குறித்த சடலம் ஆடைகள் அற்ற நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது என ஊர்காவத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் 40 வயதுடைய ஆண் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சடலம் யாருடையது என அடையாளம் காணப்படவில்லை. இது தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் 450 ஏக்கரில் மரமுந்திரிகை உற்பத்தி செய்ய திட்டத்தை மேற்கொள்ள மரமுந்திரிகை கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்த சில மாதங்களுக்குள் இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் இதற்காக மாவட்டத்தின் சகல பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக 474 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 36,000 மர முந்திரிகை கன்றுகள் நாட்டுவதற்கு தேவைப்படுவதாகவும் இதனை மிகுந்தலை மத்திய மரமுந்திரிகை கன்றுகள் உற்பத்தி செய்யும் இடத்தில் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை திவிநொகும வேலி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு 1,36,398 மரமுந்திரிகை கன்றுகள் விநியோகிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போரைத்தீவு பற்றி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட 35 கிராமத்தில் இடம்பெற்ற 2 யானை தாக்குதல் சம்பவங்களில் 2 பரிதாபமாக பலியாகியுள்ளனர். நேற்று மாலை 6:45 அளவில் ஏற்பட்ட இவ்விரு யானை தாக்குதல் சம்பவங்களில் 60 வயதுடைய நானா தங்கராசா மற்றும் 50 வயதுடைய கானா லவன் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர்.
குறித்த கிராமத்தில் உள்ள விஷ்ணு ஆலயத்தில் நடைபெற்று வரும் உற்சவம் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. சடலங்கள் தொடர்பிலான மரண விசாரணை அதிகாரி தம்பிராசா கரால்சிங்கம் மேற்கொண்டார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் வெள்ளாவள்ளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முறையான திட்டங்களின்றி ரயில் திணைக்களத்தின் சொத்துக்கள் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும் அகில இலங்கை ரயில் சேவையாளர்களின் பொது சங்கம் தெரிவித்துள்ளது. ரயில் திணைக்களத்தில் இருந்து வேட்டத்துக்கு 6000 தொன் இரும்பு துண்டுகள் அகற்றப்படுவதாக அந்த சங்கத்தின் பிரதான செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த இரும்பு துண்டுகள் முறையற்ற வகையில் விற்பனை செய்யப்படுகின்றமை குற்ற செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரும்பு துண்டுகள் வெளியில் எடுத்து செல்லப்படும் போது நிறை கணித்த பின் எடுத்து செல்லப்பட வேண்டும் எனவும் வெளியில் எடுத்து சென்று நிறை கணிப்பிட்டால் ரயில் திணைக்களத்துக்கு நஷ்டம் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அக்கிரமம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவுக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவான முன்னணி அமைப்பொன்று 21 சனிக்கிழமை பள்ளியை நடத்தி வருவதாக நெதர்லாந்து போலீசாரை மேற்கோள் காட்டி நெதர்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது குறித்து இவ்வருட ஆரம்பத்தில் தெரிய வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்கு தமிழ், நடனம், அரங்கம் உள்ளிட்டவை சிறுவர்களுக்கு கற்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த பள்ளியில் தமிழ் இனத்தை பாராட்டி போதனை, ஆயுத போராட்டத்தை பற்றி கட்டுரை எழுதுதல் மற்றும் தமிழர் போர்க்களம் எப்படி என்பது பற்றியும் கற்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் அதிகாரத்தை ஈர்ப்பதே குறித்த பள்ளிகளின் நோக்காக இருந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத ஆதரவு குழு ஒன்று வேறு எந்த நாட்டிலும் இவ்வாறு பள்ளி நடத்தியதில்லை என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் புகைத்தலில் ஈடுபட்டு குற்றங்களை ஒப்புக்கொண்ட 65 சந்தேக நபர்களுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 12,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிட்டுள்ளது. பேலியகொட போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். பேலியகொட போலீஸ் பிரிவில் புகைத்தலுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் அல்லாது சந்தேக நபர்கள் பொது இடங்களில் புகைப்பிடித்ததாக போலீசார் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் தங்கள் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஒருவருக்கு தலா 2,000 ரூபாய் அடிப்படையில் தண்டப்பணம் அறவிட்டு கொழும்பு மேலதிக நீதவான் தீர்ப்பளித்தார். இம்மாதம் ஆரம்பமாக உள்ள கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சைக்கு தீவிர போலீஸ் பாதுகாப்பு வழங்க உள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையின் போது இடம்பெறலாம் என கருதப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை இல்லாது ஒழிப்பதற்கே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இம்மாதம் 15 மற்றும் 16ஆம் திகதிகளில் கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சை இடம்பெற உள்ளது. தொலைபேசி அல்லது வேறு முறைகளை பயன்படுத்தி பரீட்சை மோசடியில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக இம்முறை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.